சாமானியன் ஹுனுகல் சுண்ணாம்பு கற்பாறைகள் உள்ள பகுதிக்குள் நீர் பயணிக்கும் போது அது மண்ணின் சுவர்கின்ற காரணத்தினால் இவ்வாறான நிலைகள் ஏற்படலாம். இதற்கு முன்னரும் ஆய்வுகளை மேற்கொண்ட அபாயம் நிலவும் பகுதிகளை அடையாளம் கண்டு வரைபடத்தில் உள்ளடக்கியுள்ளோம். எதிர்காலத்தில் இந்த இடத்தில் முழுமையாக ஆய்வுகளை மேற்கொண்டு இதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பது தொடர்பில் ஆராய உள்ளோம். පරීක්ෂා කිරීම බැරිමිට බලාපොරොත්තු වෙනවා. සමහරවිට කුහලවල ජලාශය වගේ තියෙනවා. சில இடங்களில் நீர்த்தக்கம் போன்று காணப்படுகிறது. தொடர்ந்து பல வருடங்களாக இவ்வாறு இருக்கின்ற போதும் சுண்ணாம்பு கல் உள்ள பகுதி சரிந்து விழுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. நமக்கு தெரியாமலும் நமது வீடுகள் சுண்ணாம்பு கற்பாறைகளில் அமைந்திருக்கக்கூடும். உங்களது வீடுகளில் வெடிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால் அல்லது தாளிறங்கினால் அது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களின் மூலம் அபாயமான பகுதிகளின் அடையாளம் காணப்பட்ட இடங்களிலிருந்து மக்கள் ஏன் வெளியேற்றப்படவில்லை? இந்த மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான இடங்களை தெரிவு செய்வதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. அத்துடன் பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்தாலும் அவ்விடத்திற்கு மக்களை இடமாற்றுவதற்கு இணக்கப்படுத்துவதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. இது தொடர்பில் உரிய நடைமுறைகளை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பணிப்பாளருக்கு நான் பணிப்புரை விடுத்துள்ளேன். மாத்தளை ரத்தோட்டை மண்சரிவு காரணமாக கடந்த வருடம் முதல் பல சந்தர்ப்பங்களில் மக்களை வெளியேற்ற நடவடிக்கை. 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதேசத்தின் நிலை தொடர்பில் ஆராய்வதற்கு தேசிய கட்டட ஆய்வு மற்றும் மண்சரிவு ஆய்வு பிரிவின் சிலர் அங்கு விஜயம். எவ்வளவு தூரம் தாழ்நில பிரதேசத்தில் ஊடுருவியுள்ளது என்பது தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொண்டு கண்டறிய வேண்டும். அந்த நிலத்தின் தன்மை தொடர்பாகவும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நீர் பிரவாகம் தொடர்பான அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். ஆய்வறிக்கை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மக்கள் தெளிவூட்டப்பட்ட போதிலும் அவர்கள் வெளியேறவில்லை. தேசிய கட்டட ஆய்வு நிலையம். இன்று மாத்தளை ரத்தோட்டையில் மீண்டும் மண் சரிவு. இந்த அபாயம் தொடர்பில் இனம் காணப்பட்டு சுமார் 2 வருடங்களாகியுள்ள போதிலும் மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இதுவரை ஏன் எடுக்கப்படவில்லை? எதிர்வரும் சில நாட்களில் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் வானிலை தொடர்பான தகவல்களுடன் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நாட்டில் தற்போது வடகிழ் பருவப்பயிற்சி காலநிலை நிலவுகிறது. இதனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு பகுதியிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கும் மழையுடன் கூடிய வானிலையை நிலவுகிறது. தாழமுக்கம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இன்றும் நாளையும் இந்த நிலைமை குறைவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. அதேபோல இன்றும் நாளையும் காற்றின் வேகம் தொடர்பில் கவனம் செலுத்துவோமானால் வடகிழ் திசையிலிருந்து வீசும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டராக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடல் பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக கிழக்கு கரையோரம், மன்னார் வளைகுடா, வடகிழக்கு கரையோர பகுதிகளில் காற்று 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்வடைந்துள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கமைய 13 பேர் காணாமல் போயுள்ளனர். ரத்தோட்டை பிரதேசத்தில் கடந்த 17ஆம் தேதி வேனொன்றின் மீது மரமொன்று முறிந்து வீழ்ந்தமையினால் உயிரிழந்த 3 இறுதிக்கிரியைகள் இன்று காலை நடைபெற்றன. இவர்களின் இறுதிக்கிரியைகள் மனம்பேட்டிய பொது மயானத்தில் இன்று நடைபெற்றன. இந்த அனர்த்தத்தில் 30 வயதான 2 பிள்ளைகளின் தாய் சிவராசா வனிதா, 20 வயதான ஒரு பிள்ளையின் தந்தை எல் கிருஷ்ண பிரசாத் மற்றும் 2 பிள்ளைகளின் தந்தையான 28 வயதான சுரேஷ் காந்தன் ஆகியோர் உயிரிழந்தனர். பசரை காவடி பொக்குவ பிரதேசத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற மண் சரிவில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் 2 பிள்ளைகளின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. 47 வயதான தந்தையும் அவரின் 14 மற்றும் 11 வயதான 2 மகன்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 3 சடலங்கள் அவர்களின் உறவினர் வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். குறித்த பிள்ளைகளின் தாய் சில மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதுடன் கொழும்பில் பணியாற்றும் அவர்களின் மூத்த மகன் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொண்டார். இதேவேளை கடந்த திங்கட்கிழமை தேவுள்விவு பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 19 வயதான இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. தேவுள்விவு பிரதேசத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடுமுன்ன பகுதியிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3 நாட்களாக காணாமல் போயிருந்த ஒருவரின் சடலம் இன்று காலை தலுபொத்தகம பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை எல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த நபர் பிங்கிரிய பகுதியில் உள்ள வாகனம் திருத்தமிடம் ஒன்றில் தொழில் புரிந்து வந்த சந்தர்ப்பத்தில் காணாமல் போயுள்ளார். 29 வயதான எம் விஜயகுமார் என்பவரை உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.
இதேவேளை மட்டக்களப்பு வேப்பப்பட்டுவான் கிரான்குளமடு பிரதேசத்தில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு மற்றொருவரை காணவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். செங்கலடி களவாங்கணி பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். காணாமல் போன ஏறாவூர் ஐயங்கேணி பகுதியைச் சேர்ந்தவரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு வெதர் சென்டர் தயாராக உள்ளது. மீண்டும் நாம் இணைந்து கொள்வோம் எமது பிரதான கலையகத்தில் இருக்கும் பிரியா மற்றும் ஜெஃப்ரியுடன். பிரியா. நன்றி சந்திரிகா. வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தந்துள்ள ஆப்கானிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சல்மான் ரசோல் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். கல்வி மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. ஆப்கானிஸ்தானில் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு இலங்கையின் ஒத்துழைப்பு அவசியம் என கூறிய கலாநிதி சல்மான் ரசோல் தமது நாடு எவருக்கும் அச்சுறுத்தலாக அமையாது எனவும் குறிப்பிட்டார். பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவின் வீட்டின் முன்னால் உள்ள வீதியில் நேற்றிரவு இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சரே, நேற்றிரவு அல்லது இன்று அதிகாலை பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் வீட்டுக்கு முன்னால் சம்பவம் ஒன்று பதிவாகியது. சட்டத்தரணி வன்னிநாயக்கவை கடத்த முற்பட்டமை குறித்தும் அண்மையில் பதிவாகியிருந்தது. இது தொடர்பில் இல்லை, அவர் தெரிவித்ததை நான் பார்த்தேன். வீட்டிற்கு அருகில் வரும்போது சந்தேகத்துக்கிடமான 4 இருந்தனர். சந்தேகப்பட்டு அவர்களை தாக்க முற்பட்டதாக கூறியிருந்தார். அவரின் கதை மிகவும் தெளிவாக உள்ளது. இது தொடர்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையை ஆட்சேபித்து பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாநாயக்க தாக்கல் செய்துள்ள எழுத்தாணி மனு தொடர்பான தீர்ப்பு நாளை அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் கந்தராஜா மற்றும் நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் AW சலாம் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய குழாம் முன்னிலையில் குறித்த மனு தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இன்று விளக்கம் அளித்தார். இதனை கவனத்திற்கொண்ட நீதிபதிகள் குழாம் மனு மீதான தீர்ப்பை நாளை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காகவே பிரதமர் நீதியரசர் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் பிரசன்னமானதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் விசேட தெரிவுக்குழு நேர்மையான முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க தயாராக இருக்கவில்லை என்பது அதன் உறுப்பினர்கள் பிரதமர் நீதியரசரையும் அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளையும் நடத்திய விதத்திலிருந்து புலப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதம நீதியரசரினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று 3 அடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா விடயங்களை தெரிவித்தார். நாளை காலை 11 மணிக்கு இது தொடர்பில் தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக உள்ள மரம் ஒன்றின் மீது ஏறி ஒருவர் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். கோல்டன் கீ வழக்கின் முறைப்பாட்டாளர் ஒருவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். கோல்டன் கீ வழக்கு விசாரணையின் போது தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி குறித்த நபர் மரத்தின் மீது ஏறி எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். தீர்வு வழங்கப்படாததாலே நான் மரத்தில் ஏறினேன். எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் வாழ வழியில்லை. எவரேனும் இந்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்க வேண்டும். எவ்வாறாயினும் இன்று பகல் 1 மணியளவில் குறித்த நபர் மரத்திலிருந்து இறங்கிச் சென்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.
கைது செய்யப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேரையும் உடனடியாக விடுவிப்பதற்கு அல்லது அவர்கள் மீதான உரிய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. நவம்பர் மாத இறுதியில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பதற்ற நிலைமையை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாணவர்களும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் வவுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் இம்மாதம் 10ஆம் தேதி அளவில் வலிகந்த புனர்வாழ்வு நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 600 முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் புனர்வாழ்வு பெற்று வருகின்ற நிலையத்துக்கு இந்த மாணவர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் சட்ட ரீதியான அழுத்தங்களை மேலும் அதிகரிக்குமே தவிர நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்க மாட்டாது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய வலயத்துக்கான பணிப்பாளர் பிராட் அடம்ஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கைது தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இறந்தவர்களின் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லையா? உயிரிழந்த அவர்களது சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து விடுதி போன்ற பிரத்யேக இடத்தில் தீபங்களை ஏற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லையா? நான் அவ்வாறு கூற முடியாது. பல்கலைக்கழகம் என்பது தனியார் இடம் என ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர் விடுதியும் பொது இடமாகும். பிரத்யேக இடம் என்பது உங்களுடைய வீடு மாத்திரமாகும். வீட்டினை தவிர வேறு எந்த இடத்தையும் பிரத்யேக இடம் என கருத முடியாது. எனவே இது பிரத்யேக இடம் அல்ல. பிரத்யேக இடத்தில் நினைவு கூறப்பட்டது என நீங்கள் கூறும் வாதம் சரியானது அல்ல என்பதுடன் அதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0148968896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.